மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி பல இடங்களில் மாட்டிக்கொண்டு ஆனால் சிரித்த முகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதம், ரொம்ப சாதகமான மாதம். எதை நினச்சாலும் அதை வெற்றியுடன் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 7.5 வருஷம் பிடியிலிருந்து மாறி வெற்றி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இயங்க போகுது. உடலில் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்பெலாம் வரும். ஆனால் கண்டுக்கிறாதீங்க. சில வழிபாடை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். புத்துணர்ச்சியுடன் செய்வீங்க. ஏன் இந்த சோர்வு வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்கிறார். 6ஆம் இடத்துல குரு அமர்வதனால சில சோர்வுகள் வரும். எதையா செஞ்சுட்டா ரொம்ப டயர்டாகிட்டோம் அப்படிமோ பார்த்தீங்களா? ஸோ அந்த டயர்னஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாறும். வழிபாடு நான் சொல்கிற வழிபாடை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அதை தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குவீங்க. இந்த பொருளை வாங்கின ஆசைப்பட்றேன் ஐயா, அந்த பொருளை வாங்கினா தான் என் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் அதை வாங்குறதுக்கு பல முயற்சி எடுத்துட்டேன். ஒன்று பணம் இருக்க மாட்டேங்கி, பணம் இருந்தால் அந்த பொருள் இருக்க மாட்டேங்கி. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். மன அழுத்தத்திலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி மனதார எதையுமே செஞ்சேன், மனசார எதையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் மகர ராசியில் கல்யாணம் வயதில் திருமணம் முடியாமல் திருமணம் எப்போ நடக்கும், நமக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை எப்போ வரும் அப்படிங்கிற ஏக்கத்திலேயோ அல்லது கவலையிலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது. ஸோ அதன் மூலமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பண புழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். படிப்புக்காக யாரேனும் லோன் வாங்க போகிறீங்கன்னா, நான் என்னுடைய மகனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன், இல்லை எனக்கே நான் எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி மகராசிக்காரர்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக உங்களுக்கு கல்விக்கான தொகை கிடைக்கும். கல்வியில் ஒரு சிறந்த மாணவன் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது வெளிநாடு பயணங்கள் மூலமாக படிப்பிலேயோ நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக உயர்ந்த பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே அரசாங்க பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் பல தடைகளையும் பல போராட்டங்களையும் சந்திச்சுக்கிருக்கீங்க. உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பில் தடை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய உறவுகளை, தாய் மற்றும் தந்தை, இந்த 2 உறவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. அப்பா வழி உறவு அல்லது அப்பா மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறீங்க. இல்லை அவங்க சொத்து கிடைக்க போதும், அந்த சொத்து மூலமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மிக சூப்பராக இருக்க போதுங்க. அந்த உடலில் சில சோர்வுகள் வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சோர்வு இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமை கொண்டக்கடலையை மாலையாக கோர்த்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுங்க.
நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சோர்வு இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. அதே போல் அவருக்கு மாலையை போட்டுட்டு கொண்டக்கடலை நல்லா அவிச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ மறக்காமல் இந்த 4 வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இந்த 4 வாரம் தொடர்ந்து செய்யும்பொழுது மாற்றங்கள் நல்லா இருக்குன்னா இந்த 1 வருடமும் தொடர்ந்து செய்யுங்க. ஓகேவா? முடிஞ்சளவு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் 1 வாரம் பண்ணிவிட்டுன்னு 1 வாரம் பண்ணாட்டி தப்பு இல்லை. இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிரகம் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.